உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை கடாயில் போட்டு நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வதக்கணும். அதில் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போடணும். உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் லைட்டாக உப்பு போட்டு இது பண்ணணும். அதுக்கடுத்து லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் லைட்டாக கருவேப்பில் போட்டுக்கணும். இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, 3 வெங்காயம் எடுத்தோம்ல 2 தக்காளி எடுத்து போட்டுக்கணும். கட் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மசால் பொடி போடணும். மசால் பொடி வீட்டில் அரைச்ச மசால் பொடி இருக்குது. அதனால் அதை 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு அப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூனும் மிளகாத்தூள் போட்டு இதை ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். என்னதுலான்னா தக்காளி, மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச மசாலாத்தூள், அதுக்கப்புறம் சோம்பும் போடணும். சோம்பும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடணும். அதுக்கப்புறம் அதை நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வறுபட்டுருச்சா அதுக்கப்புறம் அதை அந்த பேஸ்ட்டை வெங்காயத்தோடு நல்லா சேர்த்து மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிடணும். எப்போ மசாலா ஸ்மெல் போகுதோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லா எவ்வளவு நமக்கு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு 3 உருளைக்கிழங்கு அவிச்சிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கு. அதை நசுக்கிட்டு அதை கடாயில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா கிண்டினதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையான அளவு நல்லா உருளைக்கிழங்கும் மசாலாவும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நமக்கு தேவைப்படுற அளவு தண்ணி ஊற்றிக்கணும். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடணும். ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா தண்ணி நல்லா கொதித்து இது பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதித்து வரணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இது நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சுவையான உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.